அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்புல நாம கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இந்த பாடத்தை படிச்சோம். There are 4 kinds of sentences அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த கிளாஸ் பார்க்குறப்ப நம்ம பேசுகிற ஆங்கிலம் அப்படின்னு பார்க்குறப்ப எந்த சென்டென்ஸ் பேசினாலும் அது அந்த 4 சென்டென்ஸில் வந்துடும். சாதாரண வாக்கியம், அதுக்கப்புறம் கேள்வி வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்ன கட்டளை வாக்கியம், இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ரெக்வஸ்ட் ஆர் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. கிராமரோட அடுத்த பகுதி அப்படின்னு பார்க்குறப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படி அமைக்கிறப்ப இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதுலாம் நமக்கு ரொம்பவே அவசியமா தெரியும். சரிங்களா? இந்த வகுப்புல ஜஸ்ட் நம்ம ஒரு 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம், சிம்பிளா. சரிங்களா? ஸோ வாங்க பாடத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல முதல்ல நம்ம பார்க்க போகிறது நவுன். ஸோ நவுன்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப the noun is a word used as the name of a person, place or thing அப்படின்றாங்க. ஒரு நபரின் பெயரையோ அல்லது ஒரு பொருளின் பெயரையோ அல்லது ஒரு இடத்தின் பெயரையோ குறிப்பதற்கு பேர் தான் நவுன். நவுனுக்கு தமிழ்ல பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்பர், சென்னை, அது வந்து பிளேஸ் குறிக்கும். கம்ப்யூட்டர் ஒரு இடத்தை குறிக்கும். டாக் ஒரு அனிமல். ஸோ இந்த மாதிரி ஒரு நபரையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது ஒரு இடத்தையோ குறிக்கும் சொல்லுக்கு பேர் தான் நவுன், பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ப்ரொனவுன். ப்ரொனவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொனவுன் இஸ் a word used instead of a noun. நவுனுக்கு பதிலாக, instead of, நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த ப்ரொனவுன். ஃபார் எக்ஸாம்பிள் அக்பர்னு எடுத்துக்கோங்களேன், அப்போ ஹி அப்படின்னு பயன்படுத்தலாம். சரிங்களா? சென்னைன்னு எடுத்துக்கோங்களேன், அதுக்கு இட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தலாம். கம்ப்யூட்டர் இட்டுன்னு பயன்படுத்தலாம். டாக், சரிங்களா, டாக் என்ன பண்ணலாம், டே அல்லது டாக்ஸ்னா டேன்னு சொல்லுவோம், அதுவும் இட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தலாம். ஸோ இப்படி நவுனுக்கு பதிலாக பயன்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ நவுன்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு இடத்தையோ அல்லது ஒரு நபரின் பெயரையோ அல்லது ஒரு இடத்தின் பெயரையோ அல்லது பொருளின் பெயரையோ குறிக்கும் சொல்லுக்கு நவுன் சொல்லிட்டு இருக்கோம். ப்ரொனவுன் அப்படிங்கிறது வந்து நவுனுக்கு பதிலாக பயன்படக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வேர்ப். வேர்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை குறிக்கும் சொல், ஒரு செயலை இண்டிகேட் பண்றது சொல்லுவாங்க. சொல்ற வேர்ப் இஸ் a word used to express an action or state. ஒரு செயலையோ அல்லது ஒரு நிலையையோ இது வந்து உணர்த்தும் அப்படின்றாங்க வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் கம்னா வா, ரீட், ஸ்பீக், ரைட், லேர்ன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வேர்ப்ல வந்துடும். இப்போ ஒரு ஆம், ஈஸ், வாஸ், ஆர், ஹேவ், ஹேட், டூ, டஸ், டீட்டெயில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பி வேர்ப்ல வரும். இது நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். மொத்தத்தில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நிலையை குறிப்பதோ அல்லது ஒரு செயலை செய்யக்கூடிய செயலை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வெர்ப்ல வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அட்வர்ப். அட்வர்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அட்வர்ப் இஸ் a word that describes or modifies a verb, an adjective or another adverb அப்படின்றாங்க. அட்வர்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து வினை உரிச்சொல் தமிழ்ல. ஸோ ப்ரோனவுனுக்கு தமிழ்ல அப்படின்னு பார்க்குறப்ப பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெயர் நவுன்னா பெயர் சொல், ப்ரோனவுன்னா பிரதி பெயர் சொல், வெர்புங்கிறது வினைச்சொல், அட்வர்ப் அப்படிங்கிறது வந்து வினை உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஒரு அட்வர்ப் அப்படிங்கிறது ஒரு வெர்பை வந்து வரையறுக்கும் அல்லது அதை மாடிஃபை பண்ணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு அட்ஜெக்டிவை வரையறுக்கும் அல்லது மாடிஃபை பண்ணும் அல்லது இன்னொரு அட்வர்பை அதை டிஸ்கிரைப் பண்ணும். இதுதான் டெஃபினிஷன். அப்போ வெரி, பியூட்டிஃபுல்லி, கிளவர்லி, குயிக்லி, குவைட், பாசிபிளி, நேவர், ஆஃபன், இதுக்கு எல்லாம் எக்ஸாம்பிள் படிக்கிறப்ப நமக்கு புரியும். இப்போதைக்கு அட்வர்ப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அட்வர்ப் அப்படின்னு கேட்டும்போது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்பை மாடிஃபை பண்றது அல்லது வெர்பை டிஸ்கிரைப் பண்றது, இல்லை அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்றது, இல்லை அனதர் அட்வர்பை டிஸ்கிரைப் பண்றது அட்வர்ப் அப்படின்னு புரிஞ்சா போதுமானது. நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ். எப்படி வந்து அட்வர்ப் வந்து வெர்பை டிஸ்கிரைப் பண்ணுதோ இந்த அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். சரிங்களா? ஸோ இது வந்து பெயர் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்போ adjective is a word that describes or modifies a noun. நவுனை வந்து ஒரு மாடிஃபை பண்றதோ அல்லது டிஸ்கிரைப் பண்றதோ தான் வந்து இந்த adjective. சரியா? பெயர் உரிச்சொல். பியூட்டிஃபுல், இங்க பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லின்னு இருக்கும், இங்க பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ட், குட், பேட், கிளவர், லிட்டில், ஹானஸ்ட், சம், கிரேட் அண்ட் லார்ஜ்.
ஸோ இது எல்லாமே அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அடுத்தது ப்ரிப்போசிஷன்னா என்ன? ஸோ ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரிப்போசிஷன் இஸ் அ வேர்ட் பிளேஸ்ட் பிஃபோர் வித் அ நவுன் ஆர் ப்ரோனவுன். அதாவது ஒரு பெயர்ச்சொல்லுக்கு முன்னாலோ அல்லது ஒரு பிரதி பெயர்ச்சொல்லுக்கு முன்னாலோ பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அது மட்டும் இல்லாமல் இட் ஷோஸ் த ரிலேஷன் பிட்வீன் the sentences and the noun and pronoun. ஒரு சென்டென்ஸ்ல நவுன் இருக்கு அல்லது ப்ரோனவுன் இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப அந்த சென்டென்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு உறவு முறையை சொல்லக்கூடியதா ப்ரீபொசிஷன், முன்னிலை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ப்ரீபொசிஷன் இஸ் a word placed before with the noun. சரியா? நவுனுக்கு முன்னால் பயன்படுத்தலாம் அல்லது ப்ரோனவுனுக்கு முன்னால் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து ப்ரீபொசிஷன் அப்படின்றாங்க. in, of, at, on, by, for, from, out. There are lot of prepositions that are there. So we are going to discuss lot of things in preposition. Preposition is a vast syllabus. நம்ம one by one பார்ப்போம். இப்போதைக்கு what is preposition? If you know that is better. Okay, preposition is nothing but it is a word placed before with the noun or pronoun. சிம்பிளா சொல்லணும்னா தமிழ்ல நவுனுக்கு அல்லது ப்ரோனவுனுக்கு முன்னால் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே preposition. வார்த்தைகள் எல்லாமே இல்லை, பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கன்ஜங்ஷன்ஸ். இது இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தைகளையோ ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகளையோ அல்லது வாக்கியங்களையோ இணைக்கும் சொல்லுக்கு தான் இந்த கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது தான். கன்ஜெக்ஷன் இஸ் a word used to join the words or sentences அப்படிங்கிறாங்க. ஓகே, கன்ஜெக்ஷன் இஸ் ஆல்சோ a big syllabus. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்போம். சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட், பட், பிகாஸ், ஆர், so, still, if, as, before, though, neither, nor, so that, either, or. இது எல்லாமே கன்ஜெக்ஷன்ல வந்துடும். அது இன்டர்செக்ஷன்ஸ். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சடன் ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சொல்கிறாங்க, இன்டர்ஜெக்ஷன் இஸ் அ வேர்ட் விச் எக்ஸ்பிரஸ் சம் சடன் ஃபீலிங். சரியா? திடீர்னு ஏற்படக்கூடிய உணர்ச்சிபூர்வமான விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு இந்த இன்டர்ஜெக்ஷன் பயன்படுது. தட் இஸ் அலாஸ், வாவ், ஹுராக், ஹா, ஹலோ, ஹுஷ், பிராவோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, தெர் ஆர் 8 parts of speeches. Number 1, noun and pronoun, verb, adverb. சிம்பிளா noun ஒரு இட்ஸ் பெயர், இது வந்து ஒரு பெயர் சொல். இது ஒரு பொருளையோ அல்லது இடத்தின் பெயரையோ அல்லது ஒரு நபரின் பெயரையோ குறிப்பது நவுன். pronoun, நவுனுக்கு பதிலாக பயன்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே pronoun. verb அப்படிங்கிறது வினையை குறிப்பது அல்லது ஒரு செயலை குறிக்கும் சொல், வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். adverb வெர்பை வர இருக்கும் அல்லது அட்ஜெக்டிவ் வர இருக்கும் அல்லது இன்னொரு அட்வெர்பை வர இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட்வெர்ப் என்ன சொல்லுவாங்க? வினை உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ஜெக்டிவ் பெயர் உரிச்சொல், இது வந்து நவுனை வரையறுக்கும். ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது வந்து நவுனுக்கு முன்னாலோ அல்லது ப்ரோனவுனுக்கு முன்னாலோ பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கன்ஜங்ஷன் ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வார்த்தைகளோ அல்லது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வாக்கியங்களையோ இணைக்க பயன்படக்கூடியது கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சடன் ஃபீலிங்ஸ், திடீரென்று ஏற்படக்கூடிய உணர்வுபூர்வமான விஷயங்களை பேசுவதற்காக பயன்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இன்டர்ஜெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, தேர் ஆர் 8 parts of speech. ஸோ நம்ம கிளாஸ்ல போன வாரம் த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்தோம். இந்த வாரம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அண்ட் இதில் தொடர்ச்சி அடுத்தது நவுனோட பார்த்துருவோம். நவுன் இஸ் a word used, இப்போ சொல்லியிருந்தோம், நவுனுங்கிறது வந்து ஒரு நபரின் பெயரையோ அல்லது இடத்தின் பெயரையோ அல்லது ஒரு பொருளின் பெயரையோ அல்லது ஒரு அனிமல், சரியா, விலங்கின் பெயரையோ குறிப்பது அல்லது ஐடியா, எண்ணங்களை குறிப்பதும் என்ன சொல்லியிருக்காங்க? நவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நவுன் அப்படின்னு ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன் சொல்லிட்டு இருக்கு. ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அண்ட் மெட்டீரியல் நவுன். ஓகே, இதுதான் நவுனோட வகைகள். இதுல ப்ராப்பர் நவுன் அப்படின்னு பார்க்கறது கரெக்டா அதுக்குரிய சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் த நேம் ஆஃப் த பர்டிகுலர் பர்சன், ஒரு குறிப்பிட்ட நபரின் அல்லது ஒரு குறிப்பிட்ட பெயரை சொல்வதுதான் ப்ராப்பர் நவுன். பாருங்க, ஹரி இஸ் அ பர்டிகுலர் நேம். ஹரிங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சன். அக்பர், ஸ்டீவன், கயல், சென்னை, தமிழ்நாடு, இந்தியா, இது எல்லாமே ப்ராப்பர் நவுன்ல வந்துடும். இப்போ நவுன் வந்து நம்ம டெஃபினிஷன் கொடுக்குறப்ப என்ன சொன்னோம்? ஒரு இடத்தின் பெயரையோ அல்லது ஒரு நபரின் பெயரையோ அல்லது ஒரு பொருளின் பெயரையோ குறிப்பது நவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த நவுனை அப்படியே டிஃபைன் பண்றாங்க. தட் இஸ் ப்ராப்பர் நவுன்னா என்ன அப்படிங்கிறது தான். ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலரான, சரியா, ஒருத்தருக்கு ஒருத்தான ஒரு பெயரை குறிப்பது சொல்லுவாங்க. இட்ஸ் a ப்ராப்பர் நவுன். அடுத்து காமன் நவுன். Common noun is name is given in common to every person or thing of same class or kind.
ஒரே வகையை சார்ந்த அல்லது ஒரே இனத்தை சார்ந்த அல்லது ஒரே பொதுவான பர்சன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து குறிப்பிடுவதற்கு காமன் நவுனை பயன்படுத்தலாம். இப்போ பாய் அப்படின்னும் போது பாய் அப்படின்னும் போது பையன்கள் எல்லாருமே, கேர்ள், உமன், ட்ரீ, அனிமல். அனிமல் அப்படின்னும் போது they are not mentioning a specific animal. சரியா? அப்போ ஸ்பெசிஃபிக்காக அவங்க அனிமலை மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்பர் நவுனில் வந்துடும். பட் அனிமல் அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட், இட்ஸ் அ கிளாஸ், அது ஒரு வகை. சரிங்களா? ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் காமன் நவுனில் வந்துடுது, ஸ்டூடெண்ட் காமன் நவுனில் வந்துடுறாங்க, டீச்சர் காமன் நவுனில் வந்துடுது. ஓகேங்களா? ரைட். இப்போ காமன் நவுன் பொதுவான பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர் நவுன் அதுக்கு உரித்தான பெயர்ச்சொல், காமன் நவுன் பொதுவான பெயர்ச்சொல். கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் a நேம் ஆஃப் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் டேக்கன் டுகெதர். எல்லாருமே ஒன்னா இருந்தா. இப்போ போலீஸ் அப்படின்னும் போது the police is not mention a single man. சரிங்களா? போலீஸ் அப்படிங்கிறது வந்து யாரெல்லாம் அந்த டீம்ல இருக்காங்களோ அதில் ஒரு ஆர்மி, க்ரௌடு, பீப்புள், டீம், நேஷன், ஃபேமிலி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது அப்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது வந்து பண்பு பெயர்னு சொல்லுவாங்க. இது யூஸ்வலி த நேம் ஆஃப் த குவாலிட்டி, ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். ஒரு நிலையோ அல்லது ஒரு குவாலிட்டி, ஒரு தகுதியோ அல்லது ஒரு ஆக்ஷன், ஒரு செயலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கைண்ட்னஸ் அப்படின்னும் போது என்ன சொல்லுவோம்? கைண்ட்னஸ் இந்த சென்ஸ் ரொம்பவே வந்து இருக்க குணமா நம்ம. ஓகே, அப்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது வந்து பண்பு பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூஸ்வலி த நேம் ஆஃப் த குவாலிட்டி, ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். எக்ஸாம்பிள், குவாலிட்டிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கைண்ட்னஸ் அண்ட் ஹானஸ்டி அப்படிங்கிறது தான். இறக்க குணம் உள்ள, நேர்மையானங்கிற மாதிரி. ஆக்ஷன் வந்து லாட்டர், ஹேட்டட். ஸ்டேட்டுங்கிறது வந்து யூத். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்ட்ராக்ட் நவுனில் வந்துடும். மெட்டீரியல் நவுன் பொருட்பெயர்ச்சொல் சொல்லுவாங்க. இஸ் த நேம் ஆஃப் த ரா மெட்டீரியல் ஆஃப் அ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராடக்டோட மூலப்பொருள். அப்போ கோல்டு, சில்வர், ஃபைபர், டைமண்ட், வுட்டு, கிளே, காட்டன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்டீரியல் நவுனில் வந்துடும். அப்போ இந்த நவுன் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம பார்த்தோம், இது ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுற சிறப்பு பெயர்ச்சொல் அல்லது உரித்தான பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா? உரித்தான பெயர்ச்சொல் அல்லது சிறப்பு பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். காமன் நவுன் அப்படின்றது பொதுவான பெயர்ச்சொல், கலெக்டிவ் நவுன் கூட்டு பெயர்ச்சொல், அப்ட்ராக்ட் நவுன் பண்பு பெயர்ச்சொல், மெட்டீரியல் நவுன் பொருட்பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்களா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், அப்புறம் என்ன ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொனவுன், இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இருந்தோம். அதே போல் நவுனோட வகைகள் படிச்சிருக்கோம். நவுன் வகையில் திரும்ப ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன் அண்ட் அப்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. டேவிட் இதில் வருவார், பர்சனில் வருவார். மதுரை அப்படிங்கிறது பிளேஸில் வரும். பேரட் அனிமலில் வந்துடும். ஹாப்பினஸ் ஐடியாஸ் ஆர் ஃபீலிங்ஸில் வந்துடும். புக் எனிவே திங்ஸில் வந்துடும். தாட் எண்ணங்கள், ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸில் வந்துடும். க்ரீன் அப்படின்னு வருது. சரிங்களா? க்ரீன் அப்படிங்கிறது இதில் வரும். இட்ஸ் அ பர்சன் ஆர் பிளேஸ் ஆர் திங், ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸில் வந்துடும். டைகர், திருச்சி, கம்ப்யூட்டர், நாராயணன், ஃபேன், சிஸ்டர், கலாம், இந்த மாதிரி you have to identify which is person, place, thing, animal or ideas and feelings. Okay student, நம்ம இன்னைக்கு பார்த்தது parts of speech. அதில் noun, the types of nouns, proper noun, common noun, collective noun, abstract noun, material noun. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து பாருங்கள். ஸோ தேங்க்யூ.